நான் உங்க அடகேஸ்வர். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கருணாசு வெளிப்படையா சொல்றாரு, விஜய் 1000 கோடி விட்டாருன்னா எங்க நாடகேஸ்வர் தலைவர் 2 லட்சம் கோடி சுருட்டுறாரு. அவர் மட்டுமே 2 லட்சம் கோடி சுருட்டிடுவாரு. சுருட்டுற லெவலுக்கு இப்ப புதுசா ஆரம்பிச்சு எப்படி தாவேக்கா விஜய்க்கு ஆசை வரலாம் என்ன புரியுதா? கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. 2 லட்சம் கோடி எப்படி தெரியும்? உங்க வீட்டு விளக்குமாரா? உனக்கு தெரியும்டா, ஏன்னா அடிச்சவங்க உனக்கு கொடுத்துருப்பாங்க எலும்பிக்குண்டா. நான் சொல்றேன், நாடக தலைவர் 2 லட்சம் கோடி அடிச்சிட்டாரு. அதனால தாவேக்கா விஜய் அவர்கள் வந்தார்னா இந்த எங்க தலைவர் அடிச்ச 2 லட்சம் கோடி ரொம்ப ஈஸியா அடைச்சிருவாரு. துப்பு எடுக்கிறமா சொல்லுவாங்கல்ல, என்ன இவரை ஊழல் பற்றி பேசும் விஜய் தான் வாங்கிய வெளிநாட்டுக்காருக்கு வரி கட்டாமல் நீதிமன்றம் சென்றதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆமாங்க, கரெக்ட் தான். ஏண்டா ஒவ்வொரு துறைக்கும் வேலையாட்கள் இருக்காங்க. உங்க வேலையாட்களை கவனிக்கிறதுன்னு ஒரு மேலதிகாரிங்க, அவங்களாம் புரிஞ்சுருக்காங்க. உங்களுக்கு கை எழுதி இருக்காங்களா? நான் சொல்றேன், அவர் சட்டப்படி போறாங்க தப்புதான் வச்சுக்கோ, தப்புன்னே வச்சுக்கோ. 2 லட்சம் கோடி அடிக்க போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நாடக கோஷ்டி அடிச்சாங்கன்னு உனக்கு கன்ஃபார்ம் தெரியும். அதை வச்சா நீ கன்ஃபார்ம் சொல்ற போய் நாடக கோஷ்டி என்னன்னு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. அந்த சிறுபான்மை இருக்குமே, எந்த சிறுபான்மை இருக்க வேணும் ஓட்டு வேணுன்றதுக்காக நீங்க நாடகம் பண்ணீங்களோ, திருப்பரங்குன்ற மலை மேல தீபத்தை ஏற்ற விடாம நாடகம் பண்ணீங்களோ, அந்த சிறுபான்மையை விட்டு உங்களுக்கு ஏதாவது 0% ஆகி போச்சு ஓட்டு. விசிகாக்கு 0% ஆகி போச்சு. எக்காரணம் சில தற்கொலை சொல்லக்கூடாது. தற்கொலைன்னு சொன்னா இப்படி என்னையும் சேர்த்து நாங்க போட்டல உங்களுக்குலா, நாங்கெல்லாம் தற்கொலை தான். என்ன தற்கொலைன்ற ஒரு அர்த்தம் தனக்கு தானே பேசுறது எங்களுக்கு புரியும். அது தற்கொலை. இப்ப நான் தற்கொலைன்னு வச்சுக்கோ, நான் பேசுறது எனக்கு புரியும். எழுத்தாப்புல யாரு கேட்கறாங்களோ அவங்களுக்கு புரியாது. அதுதான் தற்கொலை. அந்த தற்கொலைன்னு சொல்றதுக்குள்ள உங்களுக்கு லாய்க்கல. ஏன்னா நீங்க சொல்றது உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி உருட்டுவீங்க. என்ன தற்கொலைன்னு கூட உங்களுக்கு சொல்ல கும்பிட்ட பாதாள கும்பிட்ட. அது மாதிரி இப்ப சோத்தை போட்டு ஓட்டா பிரிக்கா ஓட்டா வாரலாம் நினைக்கிறீங்க. எக்காரத்து கொண்டு சிறுபான்மையை போய் இந்த வாட்டி சில கூமிட்டைங்க இருப்பாங்க, என்னன்னு தெரியாம அவங்களுக்கு சேர்த்து பொதுமக்கள் பேசுறாங்க. தெரியாம போட்டா பகுத்தறிவே இல்லாம போட்டா மட்டும்தான் உங்களுக்கு 10% ஓட்டு வரும். டெபாசிட் பல இடத்துல தோக்க போறீங்க. டெபாசிட் கூட வாங்காம புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி சோறு கூட உருப்படவே இல்லையா? என்ன அதே மாதிரி எய்ம்ஸ் என்ன ஆகுதுன்னா பிரதமரிடம் எதிர்கட்சி தலைவர் கேட்டால் விடிவு காப்பிருப்போம். அப்ப நீ என்ன புடுங்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கா? பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தலைவர் யாரு நாடக தலைவர் சொல்றாரு, பாதுகாப்பு இல்லாது மோடி தான் கொடுக்கணும். அப்புறம் நீ என்ன புடுங்கிறதுக்கு உட்கார்ந்துருக்க? நாடகோஷர் தலைவர் உட்கார்ந்துருக்க. நாடகோஷர் தலைவர் நாடகோஷர் கவனிக்காம பக்கத்து என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றீங்க, அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன புடுங்கிறதுக்கா இருக்கு? நான் கேக்குறேன், செக்யூரிட்டி சேஃப்டி கொடுக்கலன்றதுக்காக மோடியை குத்தம் காமிக்கிறேன். அவர் தான் கொடுக்கணும் செக்யூரிட்டி சேஃப்டினா. என்ன புடுங்கிறதுக்காக உன்னைய தமிழ்நாட்டோட பாஷை அரசோட பிரதிநிதி முதலமைச்சரா எதுக்கு வரைக்கணும்? ஓம்பாதில தமிழ்நாடு அரசு நீ எப்பயோ ஒழிச்சிட்ட, தமிழ்நாட ஒழிச்சிட்ட. அப்ப எப்பயோ 5 வருஷத்துல 5 லட்சம் கோடியாம். 70 வருஷமா 5 லட்சம் கோடி, 5 வருஷமா 5 லட்சம் கோடி. எப்பேற்பட்ட ஆடாடி வெறும் 5 வருஷத்துல 2 லட்சம் கோடி ஒரு ஆள் மட்டுமே சுருட்டின்னு சொல்லி ஆதாரத்தோட சொல்ற மாதிரி இருக்கு. யாரு? நம்ம கருணாசு அவர் தான் சொல்றாரு. ஆதாரத்தோட பார்த்த மாதிரி அவ்வளவு தெளிவா விஜய் அவர்கள் அவ்வளவு பெரிய உச்சத்தின்னு வர்றாருன்னா 2 லட்சம் கோடி சம்பாதிக்க வராரு அப்படின்னு சொல்லி எந்த சொல்றாரு? ஏன் நாடக தலைவர் 2 லட்சம் அவர் ஒரு ஆள் மட்டுமே 2 லட்சம் கோடி சுருட்டிட்டாரு அப்படின்னு சொல்லாம பொதுமக்கள் சொல்ல, பத்திரிகை நண்பர்கள் கேட்கல, வழக்கறிஞர்கள் கேட்கல, கூட்டணி கட்சி தலைவர்களோ ரவுடி ஒண்ணு போடுங்கள, காசை மட்டும் சுருட்டுல வல்லவனா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரியா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாரு. தேங்க்யூ.